இந்த முகவரி மாத்தினது யாருக்குமே தெரியாது. மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்க கட்சியில இருக்க யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு. அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவரையா கடிதம் அனுப்பிச்சாரு. நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன், நான் தான் நிறுவனர், நான் தான் இப்ப கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். அதனால முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான். வரும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வரும். நீங்க பார்க்க தான் போறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க. மோசடி புரிஞ்சுக்கிட்டு ஐயா தான் உண்மையான தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியில தொடங்கணும்னு தெரிய போகுது. நிச்சயமா செல்லாது. முகவரி மாறி இருக்குது, எப்படி செல்லும்? காலங்காலமா இருந்த முகவரி 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை தான். அதுதான் நிரந்தரமான முகவரி. அந்த பேர்ல தான் மாம்பழ சின்னம் வாங்குவோம். இப்ப முகவரி மாத்தினதெல்லாம் அங்க போயிருச்சு கடிதம். தலைவர் தான், தலைவர் அன்புமணின்னு போடல, தலைவர் தான் போட்டிருக்கு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக அலுவலக முகவரி மாற்றப்பட்டது தொடர்பாக ராமதாசுக்கே தெரியாது என்று ஜி.கே. மணி பேட்டி அளித்திருக்கார். அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். ஜி.கே. மணி என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு? அது தொடர்பான ஒரு கடிதம் ஒன்று வெளியாக இருக்கு, அதுல என்ன இருக்கு, முழு விவரம்? பிரியங்கா வணக்கம். பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் தவறான தகவல்களை ஜி.கே. மணி வெளியிட்டிருக்கிறார் என அன்புமணி ஆதரவாளர்கள் தற்போது ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்கள் அந்த பிடிஎஃப்களை வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஜி.கே. மணி அவர்கள் சொன்னது என்னவென்றால், அன்புமணி டாக்டர் ராமதாசுக்கே தெரியாமல் கட்சியின் அலுவலகத்தை மாற்றிவிட்டார், இது ஒரு மோசடி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த அலுவலகத்தினுடைய முகவரியை மாற்றியது தங்களுக்கு தெரியவே தெரியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அன்புமணி தரப்பிலே அவரது ஆதரவாளர்கள் வெளியிடக்கூடிய கடிதம் என்னவென்றால், ஏற்கனவே பாமகவினுடைய அந்த அலுவலகம் செயல்பட்டு வந்தது தேனாம்பேட்டையிலே, அதாவது நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்ற முகவரி இருந்து வந்தது. ஆனால் அந்த முகவரியை டி.நகருக்கு மாற்றியதே முதலில் ஜி.கே. மணி தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கான ஆதார கடிதத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தையும் நீங்கள் ஒரு புறம் திரையிலே பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு ஜி.கே. மணி தான் பாமகவினுடைய தலைவராக இருந்தார். அப்போது தேர்தல் ஆணையத்திற்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார்.